ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோல நம்ம ரேஷியோ சாப்டர் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஆக்சுவலா இந்த ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்னு சொல்லலாம். 2024ல இருந்து இப்போ நடந்துட்டு இருக்க 2025 வரைக்குமே இந்த கொஸ்டின் கம்பல்சரி ஒரு ஷிஃப்ட்லயாவது இருக்கு. ஸோ என்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷியோஸ் கொடுத்துட்டு அதுல ஸ்மால் ரேஷியோ எது, லார்ஜ் ரேஷியோ எது அப்படின்னு கேட்கறாங்க. சிறிய விகிதம் எது, பெரிய விகிதம் எது அப்படின்னு 4 ஆப்ஷன்ல கொடுத்துட்டோம் கேட்கறாங்க. அப்படி இல்லைன்னா கொஸ்டின்லயே பாத்தீங்கன்னா 5ல இருந்து 6 ரேஷியோ கொடுத்துட்டு அதுல எது சின்னது இல்ல அதுல எதுல பெருசு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும், ஆப்ஷன்லயும் அடிக்க முடியும், பெஸ்டா ஷார்ட் கட்லயும் சால்வ் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், சில விஷயங்கள் இருக்கு. எப்பயும் சொல்ற மாதிரி கான்செப்ட் பேசிக்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கும் போதுதான் இந்த கொஸ்டினை நம்ம சிம்பிளா அட்டன் பண்ண முடியும், மினிமம் ஸ்டெப்ஸ்ல. ஓகே, ஸோ அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டைம் எடுத்து என்னென்ன டைப்ல சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்லிட்ட பிறகுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கே நான் போறேன். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக், அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல கிடைக்கும். ஸோ மறக்காம நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல் வெறும் இந்த பிடிஎஃப்க்கு மட்டும் இல்ல, ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவா இருங்க. ஏன்னா முக்கியமான அப்டேட்ஸ் சில நேரத்துல வீடியோ எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல நான் வெளியே இருந்தேன் அப்படின்னா இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டன்டா உடனே அப்டேட்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், எனி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதுல தான் வரும். அண்ட் வீடியோ சொல்யூஷன் பிடிஎஃப், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். லிங்க் செக் பண்ணி பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மெத்தட் இருக்கு இதுல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண என்னென்ன மெத்தட் இருக்கு. எல்லா மெத்தடும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எந்த மெத்தடை எதுல யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் 3 மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறது. அதுல ஒண்ணு டிவிஷன் மெத்தட், அண்ட் இன்னொன்னு டிஃபரன்ஸ் மெத்தட், அண்ட் இன்னொன்னு எல்சிஎம் மெத்தட். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு முன்னாடி ரேஷியோவா நம்ம பொதுவா விகிதத்தை நம்ம ஃபிராக்ஷன்லயும் சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? ரொம்ப பேசிக் கிளாஸ் என்னோட ரேஷியோ சாப்டர்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரேஷியோவை நம்ம ஃபிராக்ஷனா மாத்தலாம், தப்பு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ரேஷியோ இருக்கு 3:5. ஓகேவா? அதை நான் இப்படி ரேஷியோலையும் எழுதலாம், ஆர் 3/5 அப்படின்னு இந்த மாதிரி ஃபிராக்ஷன்லயும் எழுதலாம்னு சொல்ல வரேன். சரியா? ஸோ நம்மளோட இந்த அப்ரோச் அண்ட் இந்த வீடியோ ஸ்மால் ரேஷியோ லார்ஜ் ரேஷியோவையும் தாண்டி ஸ்மால் ஃபிராக்ஷன் இல்ல லார்ஜ் ஃபிராக்ஷன் இதுல எது அப்படின்னு கேட்டாலுமே நீங்க இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பொறுமையா கவனிங்க. கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்களே ஆப்ஷன்ல அடிப்பீங்க. ஓகேவா? நான் கேரண்டியா சொல்லுவேன். ஸோ ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்ன, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா என்ன, இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா? இப்போ 2 விஷயம் சொல்லுவோம். ஃபிராக்ஷன் அதுல நியூமரேட்டர்னு சொல்லுவோம், டினாமினேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? பகுதின்னு சொல்லுவோம், தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதை நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் செகண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லலாம். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாமே. எப்பயுமே ஒரு ரேஷியோல ஃபர்ஸ்ட் டேர்ம், இதை ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொல்லுவோம். சரியா? முதல்ல இருக்கக்கூடிய இந்த எண்ணை நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொல்லலாம், செகண்ட் டேர்ம்னு சொல்லலாம். எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் உங்களுக்கு சின்னதா இருந்து செகண்ட் டேர்ம் உங்களுக்கு பெருசா இருக்கு அப்படின்னா, முதல் எண் சிறிய எண்ணா இருந்து ரெண்டாவது எண் பெரிய எண்ணா இருந்துச்சு அப்படின்னாலும், நியூமரேட்டர் சின்னதா இருந்து டினாமினேட்டர் பெருசா இருந்துச்சு அப்படின்னா, இத நம்ம ப்ராப்பர்னு சொல்லுவோம்.
ப்ராப்பர் ரேஷியோ, ப்ராப்பர் ஃபிராக்ஷன், தகு பின்னம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இதான் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அண்ட் தென் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் பெருசா இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம் பெருசு லார்ஜா இருக்கு, செகண்ட் டேர்ம் சின்னதா இருக்கு ஸ்மால். அதே மாதிரி பகுதி சின்னதா இருக்கு, தொகுதி பெருசா இருக்கு. இப்படி இருந்தா இத நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஆர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ உங்களுக்கு கேட்கப்படுற ஆர் கொடுக்கப்பட்ட ரேஷியோவையும் நீங்க மாத்திக்கலாம் ஃபிராக்ஷனா, தப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் இதை நான் மெயினா உங்களுக்கு சொல்றேன், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே ப்ராப்பர் ரேஷியோ, கிரீன் கூட உங்களுக்கு நல்லா தானே தெரியுது. எப்பயுமே நீங்க ப்ராப்பர் ரேஷியோவை சால்வ் பண்ணீங்கன்னு வைங்க, எப்பயுமே நீங்க ப்ராப்பர் ரேஷியோவையோ இல்ல ப்ராப்பர் ஃபிராக்ஷனையோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அது 0 பாயிண்ட்ல தான் வரும், 0 பாயிண்ட் சம்திங். ஓகேவா? ஏன்? ஏன்னா கீழே உள்ள எண் எப்பயுமே பெருசு. இப்ப இதை சால்வ் பண்றோம், இந்த 3/5 இருக்கு, நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன், 0 பாயிண்ட் வைப்போமா? ஏன் 3 போகாது, ஸோ பாயிண்ட் வச்சு 0 சேர்ப்போம். 5 6 ஆர் 30 இல்லையா? ஸோ ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எப்பயுமே உங்களுக்கு 0 பாயிண்ட்ல தான் வரும். அண்ட் தென் இந்த பக்கம் நான் வரேன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல என்ன பண்றோம்? 5/3, 5/3. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 3 1s ஆர் 3, ரிமைனிங் 2 போயிடும், 6 ஆர் 18, 18 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை நீங்க சால்வ் பண்ற பட்சத்துல எப்பயுமே அது 1 பாயிண்ட்ல தான் வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்படுற கேள்வி ரேஷியோ ப்ராப்பரா இம்ப்ராப்பரா ஆர் ஃபிராக்ஷன்ல மாத்தினீங்கனாலும் தகு பின்னமா தகா பின்னம். ஏன்? ஏன்னா எல்லாமே ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கொடுத்துட்டா ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க, இல்ல எல்லாமே இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கொடுத்துட்டாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. ஆர் ரேஷியோ, ரேஷியோல ப்ராப்பர் ரேஷியோவா கொடுத்துருந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க, இம்ப்ராப்பர் ரேஷியோவா கொடுத்துருந்தாலும் சால்வ் பண்ணிடுவீங்க. பட் சில கேள்வியில ப்ராப்பரும் இம்ப்ராப்பரையும் கலந்து கொடுத்துருக்காங்க, ஆனா கான்செப்சுவலா அதை படிச்சுட்டு போனீங்கன்னா, பார்த்துட்டு போனீங்கன்னா ஆன்சர் செகண்ட்ஸ், சால்வே பண்ண மாட்டீங்க. சரியா? சோ அதுக்கு இது முக்கியம். இப்போ நான் உங்களை கேட்கிறேன், ஒரு 4 ரேஷியோ கொடுத்துட்டாங்க, சரியா? 4 ரேஷியோ கொடுத்துட்டாங்க, 4 ரேஷியோல 3 ரேஷியோ ப்ராப்பர். சரியா? 4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க கேள்வியில, 4 ரேஷியோல 3 ரேஷியோ ப்ராப்பர், அதாவது தகு பின்னம். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தகா பின்னம், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு கேள்வியில இதுல பெரிய ரேஷியோவை கண்டுபிடிங்கிறாங்க. பேப்பர் பென் யூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் 3 ரேஷியோ ப்ராப்பர் ரேஷியோ, அப்ப அது 3தோட ஆன்சரும் 0.0.0 தான் வரப்போகுது இல்லையா? ஆனா ஒரு ரேஷியோ இம்ப்ராப்பர், அப்போ அது தானா 1 பாயிண்டோ, 1 பாயிண்ட்னு இல்ல 2 பாயிண்ட்டும் போகும். சரியா? இப்போ இதே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கும் மேல ஒரு நம்பர் இருக்கு, 9 இருக்கு, 7 இருக்கு அப்படின்னாலும் எனிவே அது 0 பாயிண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வரும். சரியா? சோ இது எப்பயுமே இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வரும்போது பெருசுதான். அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்பரும் இம்ப்ராப்பரும் கலந்து கொடுத்துட்டு ஒரே ஒரு இம்ப்ராப்பர் பெருசா கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்டா ஆன்சர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் சில டவுட்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கொஸ்டின்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேள்வி எடுத்துக்கோங்க. இந்த கேள்விக்கு முன்னாடி இதை நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிஷன் மெத்தட். அதன டிவிஷன் மெத்தட் இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ரேஷியோ சம் இருக்கு, சரியா? மெத்தடை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் மெத்தட் பார்த்தோம். டிவிஷன் மெத்தட் இஸ் நத்திங் பட் நார்மலா எப்படி டிவிஷன் பண்ணுவீங்க அதுதான். இப்போ இதுவே ஃபிராக்ஷன்ல இருக்கு, 2/3, இதுவே ஃபிராக்ஷன்ல இருக்கு, 4/5, இதுவே ஃபிராக்ஷன்ல இருக்கு, 5/6, இதுவே ஃபிராக்ஷன்ல 6/7. இப்படி எழுதுவீங்களா? நார்மலா எப்படி டிவிஷன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி டிவிஷன் பண்ண போறீங்க. ஸோ டிவிஷன் பண்ணீங்கன்னா 0.66
0.8 0.7 சம்திங் போட்டோம் பரவாயில்ல 0.8 then 0.8 0.8 something 7856 ஓகேவா சோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க டிவிஷன் பண்ணி பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன வருதோ அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி போடுவோம் பட் நான் மோஸ்ட்லி இந்த மெத்தட் உங்களுக்கு இந்த வீடியோல யூஸ் பண்ண சொல்ல மாட்டேன் தெரிஞ்சுக்கோங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி சம்டைம்ஸ் ரேரா ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது இப்போ இங்க பாத்தீங்கன்னா 0.8ஓட முடிஞ்சிடும் ஆக்சுவலா அப்படியே கேன்சல் இங்க பாத்தீங்கன்னா 0.8க்கு அப்புறமும் 4.8 போச்சுன்னா ரிமைனிங் 2 வரும் 0.83 சம்திங் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா 8 சார் 5 சார் இப்படி போயிட்டே இருக்கும் ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் போகும்போது இப்போ இதுல கிரேட்டஸ்ட் கேட்டா நீங்க என்னன்னு சொல்வீங்க 6:7 ஸ்மாலஸ்ட் கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க 2:3 இப்படி சால்வ் பண்ணிடுவோமா இது நார்மல் ட்ரெடிஷனல் டிவிஷன் மெத்தட் ஓகே ஸோ டிவிஷன் மெத்தட் பார்த்துட்டோம் டிஃபரன்ஸ் மெத்தட் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம் ரொம்ப ஷார்ட்டு மோஸ்ட்லி நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லயும் அதை தான் யூஸ் பண்ண போறேன் ஸோ டிஃபரன்ஸ் மெத்தட் நம்ம டேரக்டா பார்த்துலாம் அதுக்கு பின்னாடி ஒன்றும் பெரிய கான்செப்ட்லாம் இல்லை ரொம்பவே சிம்பிளா இருக்கும் டக்குன்னு அடிக்கலாம் ஆப்ஷன்ல கூட அடிக்கலாம் இப்போ நம்ம எல்சிஎம் மெத்தட் பார்த்தோம் சரியா ஸோ எல்சிஎம் மெத்தடை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் எல்சிஎம் மெத்தட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டேர்ம்ஸ் அதே மாதிரி இப்போ அந்த டிஃபரன்ஸ் மெத்தட்லாம் யூஸ் பண்ண முடியாத ஒரு சில இடத்துல டிஃபரன்ஸ்னா என்ன பெருசா இல்லை எல்லா ரேஷியோ பார்ப்பீங்க கேள்வியில என்னென்ன விகிதம்லாம் கொடுத்துருக்காங்க அந்த விகிதத்துல உள்ள வித்தியாசத்தை பார்ப்பீங்க ரெண்டுத்துக்கும் நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு என்ன டிஃபரன்ஸ் அதை பார்ப்பீங்க ஸோ எல்சிஎம் மெத்தடுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம் எல்சிஎம் மெத்தடை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் எப்படி எல்சிஎம் எடுக்கணும் எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு ஸோ எல்சிஎம்க்கு ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ்னா இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன 6 இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன 3 இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன 4 இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன 12 சரியா ஸோ இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுக்கணும் அதாவது இந்த 6 3 4 12 இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுக்கணும் ஸோ எல்சிஎம் எப்பயுமே நான் ஒரு மெத்தட் சொல்லுவேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதையே சொல்றேன் பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க பெரிய நம்பரோட அடுத்தடுத்த மல்டிபிள் செக் பண்ணிட்டே வாங்க மல்டிபிள்னா இப்போ பாருங்க 12 ஒன்ஸ் ஆர் 12 இல்லையா அப்படி பார்க்கும்போதே ரிமைனிங் இருக்கிற 3 நம்பர்லயும் அதுல 3 நம்பரும் அதுல போச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு எல்சிஎம் இப்போ இதை எடுத்துக்கோங்க 12 ஒன்ஸ் ஆர் 12 அந்த 12 6ல போகும் அந்த 12 3ல போகும் அந்த 12 4ல போகும் ஸோ என்னோட எல்சிஎம்மும் 12 தான் ஓகேவா ஸோ எல்சிஎம் உங்களுக்கு 12 ரைட்டா ஸோ எல்சிஎம் 12 கிடைச்சிருச்சா அடுத்து நீங்க இதை எப்படி இதுல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இதை ஃப்ராக்ஷனுக்கு மாத்துங்க புரியறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஆனா கொஸ்டின்ஸ்லாம் ஸ்பீடா சால்வ் பண்ணுவோம் சரியா 23/26 31/35 89/100 ஸோ எல்சிஎம் 12 ஓகேவா ஸோ எல்சிஎம் உங்களுக்கு 12 வந்திருக்கு இப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த ஒவ்வொரு டேர்மா செக் பண்ணுங்க இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல டிஃபரன்ஸ் டு என்ன பண்ணீங்கன்னா 12 இன்டூ 2 அதை மேலையும் பண்ணுங்க இப்போ இதையும் இன்டூ 2 பண்ணீங்கன்னா என்ன வரும் 102 கரெக்டா தென் 3 இன்டூ என்ன பண்ணீங்கன்னா 12 இன்டூ 4 மேலையும் இன்டூ 4 பண்ணீங்கன்னா 92 கரெக்டா இன்டூ 4 4 3 12 4 2 8 92 4 இன்டூ 3 போட்டீங்கன்னா 12 மேலையும் இன்டூ 3 போட்டீங்கன்னா 31 இன்டூ 3 93 தென் 12 ஒன்ஸ் ஆர் 12 மேலையும் இன்டூ 1 போட்டீங்கன்னா 89 இப்போ இந்த ஃபிராக்ஷனும் இந்த ரேஷியோவையும் நம்பரா மாத்திருக்கீங்க இப்போ உங்களால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா என்ன கேட்டாலும் பெரிய ரேஷியோ கேட்டாலும் சரி இல்ல சின்ன ரேஷியோ கேட்டாலும் சரி இப்போ இதுல பாருங்க பெரிய ரேஷியோ கேட்டாங்கன்னா பெரிய நம்பர் 102 இதான் வந்து பெரிய ரேஷியோ உங்களுக்கு சின்ன ரேஷியோ கேட்டாங்கன்னா இந்த 89 தான் உங்களுக்கு ஸ்மால் ரேஷியோ அண்ட் இது உங்களோட லார்ஜ் ரேஷியோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ஏன் இந்த டேர்மை நான் ஸ்பெஷலா கொண்டு வந்தேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி பாருங்க இஃப் பாசிபிள் கால்குலேட்டர்ல தான் பண்ற மாதிரி இருக்கும் பயங்கரமா டைம் வேஸ்ட் ஆகும் இது எல்லாத்தையுமே டிவிஷன் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா போகும் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இத 4த்தையுமே நான் டிவைட் பண்ணி உங்களுக்கு மேல எழுதியிருக்கேன் ஏன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் ஏன்னா டிஃபரன்ஸ் அந்த மாதிரி வருது பாருங்க இங்கேயும் 0.88 இங்கேயும் 0.88 இங்கேயும் 0.88 இது 0.89 ஓகே பட் இதை டிவிஷன் பண்ணீங்கன்னா நானே கால்குலேட்டர் தான் பண்ணேன் யோசிச்சு பாத்தீங்களா டைம் எப்படி நமக்கு வேஸ்ட் ஆகும் இப்ப புரியுதா எதுக்கு இத்தனை மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எல்சிஎம் மெத்தட்
நார்மல் டிவிஷன், டிஃபரன்ஸ் மெத்தட். டிஃபரன்ஸ் இன்னும் சூப்பரா இருக்கும், பார்க்க போறோம். சரியா? ஸோ இப்போ பாருங்க, இந்த வேல்யூஸ் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்மால் ரேஷியோ அதுதான் 0.88 பக்கத்துல 1, 3வது டிஜிட்ல தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது இல்லையா? ஸோ இதை நான் இங்க எழுதிட்டேன். லார்ஜர் ரேஷியோ இதான் 0.89. ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது வரைக்கும் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். டிவிஷன் மெத்தட் பார்த்துட்டோம், எல்சிஎம் மெத்தட் பார்த்துட்டோம், டிஃபரன்ஸ் மெத்தட் நம்ம பார்க்க போறோம். சரியா? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன? செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை செக் பண்ணணும். எல்லாமே ப்ராப்பரா, எல்லாமே தகு பின்னமா இல்ல தகா பின்னம் கலந்துருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது கொஸ்டினை பொறுத்து. கொஸ்டின்ல இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா பெரிய பெரிய நம்பர்ஸ் வருது, டிவைட் பண்ணாலும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2-3 டிஜிட் போகுது ப்ரோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்றது பெஸ்டா இருக்கும். சரியா? சோ இப்போ நான் உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் போறேன். டெக்னீஷியன், ஏஎல்பி, என்டிபிசி, ஆர்பிஎஃப், எஸ்ஐ, கான்ஸ்டபிள் எல்லாத்துலயுமே பார்த்தேன் நான், அதனாலேயே உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, the greatest ratio out of 2:3, 5:4, 3:2 and 4:5 கொடுக்கப்பட்ட விகிதங்கள் 2:3, 2:3, 5:4, 3:2 மற்றும் 4:5 ஆகியவற்றில் மிகப்பெரிய விகிதம் எது? ஃபர்ஸ்ட் செக் பண்ணும், கலந்திருக்கா, எப்படி இருக்கு பாருங்க. இது ப்ராப்பர், இது இம்ப்ராப்பர், இது இம்ப்ராப்பர், இது ப்ராப்பர். கரெக்டா? கேட்கப்பட்ட கேள்வி என்ன? கிரேட்டஸ்ட். இதுல பெருசு, இதுல பெருசு. இம்ப்ராப்பர் தானே பெருசு, ஏன்னா இம்ப்ராப்பர் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்துட்டே இருக்கும். ப்ராப்பர் எப்பயுமே உங்களுக்கு 0 பாயிண்ட்ல வரும். சோ ப்ராப்பர் உங்களுக்கு ஆன்சர் கிடையாது. பார்க்கும் போதே 2:3 கிடையாது, 4:5 கிடையாது. 2:3 ஆன்சர் கிடையாது, 4:5 எனக்கு ஆன்சர். பார்த்ததுமே எலிமினேட் பண்ணிடலாம். கான்செப்டோட பவர் இதுதான். சரியா? இப்ப பாருங்க, அப்ப உங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடியது 2 வேல்யூஸ் தான். ஒன்னு 5/4, இன்னொன்னு 3/2. 5/4 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1.25 வரும். 2/3 நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1.5. 1.25 பெருசா, 1.5 பெருசா? 1.5 தான் பெருசு. சோ என்னோட ஆன்சர் 3:2, ஆப்ஷன் டி. பேப்பர் பென் யூஸ் பண்ணனா, கான்செப்சுவலா போணுமா? பார்த்ததுமே 2 ஆன்சரை எலிமினேட் பண்ணிட்டோம். சரியா? சோ பார்த்ததுமே 2 ஆன்சரை எலிமினேட் பண்ணதுனால அடுத்து நீங்க என்ன பண்ணலாம், என்ன ரிமைனிங் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க போலாம். இப்ப பாருங்க, 5:4 5/4 எழுதலாம், 3:2 3/2 எழுதலாம். ஸோ இதை சால்வ் பண்ணனா 1.25, இதை நான் சால்வ் பண்ணனா 1.5. ஸோ அல்டிமேட்லி எது பெருசு? தான் ஆப்ஷன். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நீங்க ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல கோர்ஸ் 0ல ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கான்செப்ட்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன மாதிரியே ஆப்ஷன்ல அடிக்கிறது, மைண்ட்ல அடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கும் வரும். இட் டேக்ஸ் டைம், சில மாசங்கள் ஆகும் ப்ராப்பரான ஒரு மெத்தடோட ப்ராப்பரான கோச்சிங்ல இருக்கும்போது. ஸோ நம்ம கிட்டயே பெய்ட் கோர்சஸும் அவைலபிளா இருக்கு. மறக்காம நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் நேம் லேர்ன் வித் விக்னேஷ், கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அவர் நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டைப் பண்ணினாலும் ஓகே, ஆப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? ஸோ ஆப்பை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ண உடனே பெய்ட் கோர்சஸ் வரும். பெய்ட் கோர்சஸ் ஆப்ஷன்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் இருக்கும். செகண்ட் கோர்ஸ்ல மேத்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். சயின்ஸ் மட்டும் தனியா இருக்கும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர்ஸ், தியரி, அதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ டவுட் இருக்கக்கூடாதுன்னு தான் 8 to 14 டெமோ வீடியோஸ் அவைலபிள் இருக்கு எல்லாத்துலயுமே. எல்லா கோர்ஸ்லயும் 8 வீடியோல இருந்து இந்த ஒரு கோர்ஸ்ல மட்டும் 14 வீடியோ உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ டெமோ வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு கோர்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எவ்வளவு டீப்பா இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே புரியும். ஒன்ஸ் நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா கூப்பன் கோட் அவைலபிளா இருக்கு. கோடை கூட நான் இங்கேயே சொல்லிடுறேன், ரயில்வே 25. சரியா? ஸோ இதை நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். தென் பை ஆன்லைன் மோட் ஆஃப் பேமெண்ட் நீங்க டச் பண்ணி பை நவ் கொடுத்து பை பண்ணிக்கலாம். நம்ம கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் சம் டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ரைட் நவ் நான் மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் டீச் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும், கொஸ்டின்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸ்டார்ட் பண்ற உங்களுக்கு இதை பத்தி நாலேஜே இல்லைன்னா இன்னும் சூப்பர். ஸோ அவங்களுக்காக தான் கோர்ஸ். சரியா? ரொம்ப அட்வான்ஸான ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, நீங்களே சால்வ் பண்ணீங்கன்னா கோர்ஸே தேவைப்படாது. ஸோ நீங்க
எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எதில் ஸ்டார்ட் பண்ணணும், அது எதுவுமே தெரியாம இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட். 0 லெவலில் தான் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ என்னோட இந்த வீடியோஸ் புரியுதுன்னா உங்களுக்கு அது இன்னமும் சூப்பராக புரியும். டவுட்ஸே வேண்டாம். ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். சண்டே நான் லைவ் வருவேன். லைவ் இல்லைனாலும் முன்னாடியே சொல்லிடுவேன். கான்செப்சுவலான டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த பிறகுதான் ஷார்ட்கட். டைரக்ட் ஷார்ட்கட் உதவாது. அண்ட் டைரக்ட் ஷார்ட்கட்லாம் எதுலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நிறைய டைம் கான்செப்ட்ல ஸ்பெண்ட் பண்ண பிறகுதான் இந்த மெத்தட்ஸ், இந்த ஷார்ட்கட்ஸ். சரியா? ஸோ பெஸ்ட் ஷார்ட்கட்டுமே இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாலாம் இருக்காது. லாஜிக்கலாவே நீங்களே சால்வ் பண்ணுவீங்க. ஃபார்முலா என்ன சாப்டர்ல வேணுமோ அதுக்கு மட்டும் தான் ஃபார்முலாஸ் இருக்கும். தென் வைட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏன் சிஜிஎல் இருக்கும், சிஹெச்எஸ்எல் இருக்கும், சிபிஓ இருக்கும், ஆர்ஆர்பி, என்டிபிசி, ஏஎல்பி டெக்னீஷியன், ஆர்பிஎஃப், ஜேஇ, குரூப் டி எல்லாமே இருக்கும். அண்ட் இப்போ வர 2024 அண்ட் 2025 கொஸ்டின்ஸ் வர அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன், 1 by 1 ஒரு சாப்டரா. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். கோர்ஸில் ஜாயின் பண்றவங்க டஃபா இருக்கே ப்ரோ சில கொஸ்டின் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அதையுமே அட்டன் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்ன வரைக்கும் எஸ்எஸ்சி போகாத கியூபிக் பாலினாமியல்ஸ் ரயில்வேஸ் போயிட்டாங்க. எஸ்எஸ்சி மான்டியால் அப்படின்னு ப்ராபபிலிட்டி அதுல டீப்பா போறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல டீப்பா போறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஹார்டா தான் போகும் வருஷங்கள் போக போக. ஸோ கோர்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி 0 லெவல்ல நான் ஸ்டார்ட் பண்ணாலும் ஹையஸ்ட் பாசிபிள் லெவலில் டச் பண்ணியிருப்பேன். நீங்களும் டச் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கும் அந்த ஃபீல் கிடைக்கும், நல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ லாஸ்ட் 8 years கொஸ்டின் இருக்கு, எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பொதுவாக என்னோட வீடியோஸ்ல பாக்குறீங்களா அந்த மாதிரி எல்லாத்துலயும் கொடுத்துருப்பேன். அப்படி இந்த ப்ரீவியஸ் இயர் இல்லாம நானா ஒரு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன்னா அது எக்ஸ்ட்ரா டைப்னு அர்த்தம். தென் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களே மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செலெக்ஷன் வாங்கியிருக்காங்க. ஆப்ல பார்த்தா உங்களுக்கே தெரியும். மார்க்லயும் உங்க ஸ்கோர் நல்லாவே பூஸ்டப் ஆகும். சரியா? ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். தி ஸ்மாலஸ்ட் ரேஷியோ அவுட் ஆஃப் 1:1, 2:1, 1:3 and 3:1. சி எப்பயுமே 1:1 ரேஷியோ என்னன்னு தெரியும்ல, 1 தான். அதாவது 1:1, 2:1, 1:3 மற்றும் 3:1 ஆகிய விகிதங்களில் மிக சிறிய விகிதம் எது? இப்போ இங்க பாருங்க, நல்லா பாருங்க, சிறிய விகிதம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க செக் பண்ண வேண்டியது ப்ராப்பரா இம்ப்ராப்பரா. இதோட ஆன்சர் 1 தான், நோ ப்ராப்ளம். இது இம்ப்ராப்பர், ஏன்னா இதோட ஆன்சர் 2 வந்துடும். இதுவும் இம்ப்ராப்பர், இதோட ஆன்சர் 3. ஓகேவா? ஸோ ஸ்மாலஸ்ட்ல இம்ப்ராப்பருக்கு வேலையே இல்லை, ஏன்னா இம்ப்ராப்பர் பெருசா தான் வரும். இப்போ இங்க பாருங்களேன், 2:1 சால்வ் பண்ணீங்கன்னா 2 வந்துடும், 3:1 சால்வ் பண்ணீங்கன்னா 3 வந்துடும். ஸோ பார்க்கும் போதே இது உங்களுக்கு ஆன்சர் இல்லை, இது உங்களுக்கு ஆன்சர் இல்லை, நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இங்க கேட்டது ஸ்மாலஸ்டா இப்ப நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. 1:1 சால்வ் பண்ணீங்கன்னாலும் 1 தான் வரப்போகுது. ஸோ என்னோட ஆன்சர் இதுதான், 1:3 தான். 1:3 சால்வ் பண்ணீங்கன்னா 0.33333 போயிட்டே இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே ஸ்மால். ஆப்ஷன் பி என்னோட ஆன்சர். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோ ஸ்மாலஸ்ட்? பின்வரும் விகிதங்களில் எது மிகச் சிறியது? ஸோ நான் உங்களுக்கு இன்னும் டிஸ்கஸ் பண்ணாத ஒரு மெத்தட் என்ன, டிஃபரன்ஸ் மெத்தட் இல்லையா? டிஃபரன்ஸ் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணி ரேஷியோக்குள்ள வர டிஃபரன்ஸை நீங்க பார்க்கணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். டிஃபரன்ஸ் கம்மியா இருந்தால், அதாவது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எதோட டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கோ அந்த ரேஷியோ கிரேட்டஸ்ட் ரேஷியோவா இருக்கும், பெரிய விகிதமா இருக்கும். நீங்க கம்பேர் பண்ணும்போது எதோட வித்தியாசம் அதிகமா இருக்கோ அதுதான் ஸ்மாலஸ்ட் ரேஷியோவா இருக்கும். ரொம்ப சிம்பிள் லாஜிக். அப்படியே இன்வர்ஸ், சின்னதா இருந்தா பெருசு, பெருசா இருந்தா சின்னது. அண்ட் இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு டேர்ம் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா பண்ணிக்கணும். இப்போ இங்க பாருங்களேன், இது 22:56 இருக்கு இல்லையா? இதை நம்ம 22/56 அப்படின்னு எழுதுறோம்னா தாராளமா கேன்சல் பண்ணுவோம் இல்லையா, சிம்பிளிஃபை பண்ணுவோம். பட் ரேஷியோல நம்ம அதை பண்ண மறந்துடுவோம். 11/28 இல்லையா? இப்படி நீங்க பண்ணுங்க. தென் அதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. ஓகே. ஸோ இப்போ இதோட டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து 70 இல்லையா? இதோட டிஃபரன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா 29. இதோட டிஃபரன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா 19. இதோட டிஃபரன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா 1 இல்லையா? ஸோ எது ஸ்மாலஸ்ட்னு கேட்குறேன். ஸ்மாலஸ்ட்னா டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும் போது அந்த ரேஷியோ ஸ்மாலா இருக்கும். ஸோ டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கிறது இந்த 15:44 தான் ஆப்ஷன் பி. ஸோ இந்த மெத்தட் எல்சிஎம் மெத்தட்ல இருந்தும் உங்களோட டைமை சேவ் பண்ணும். நார்மல் டிவிஷன் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அதிகமான டைம் எடுக்கும். ஷூரா இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல தான் போகும். ஸோ ஆன்சர் எடுக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே டஃபா இருக்கும். சரியா? ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன்.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோ ஸ்மாலஸ்ட்? பின்வரும் விகிதங்களில் எது மிக சிறியது? ஸோ இதுக்குமே நான் சொல்ற மாதிரி எதை உங்களால கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 21 59 59 கேன்சல் ஆகாது. இதனா 3 சார் 11 சார்னு 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். அண்ட் இதனா 1:2ன்னு கேன்சல். ஓகேவா? தென் 1:2ன்னு நீங்க கேன்சல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. ஏன்னா 1:2 1:2 நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது ரொம்ப சிம்பிளிஃபை ஆகும்போது இதோட ஆன்சரே வந்து பாத்தீங்கன்னா 0.5 இல்லையா? ஓகேவா? சரி, தென் இதோட டிஃபரன்ஸ் பாருங்க. இதோட டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 38 இல்லையா? இதோட டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 8. இதோட டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 13. தென் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு வரும்போது வித்தியாசம் அதிகமா இருக்கிறது உங்களுக்கு எப்பயுமே ஸ்மாலஸ்டா இருக்கும் இல்லையா? அண்ட் தென் இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கனாலும் இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 21:59. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி உங்களால ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்மாலஸ்ட்? பின்வரும் விகிதங்களில் எது மிக சிறியது? ஸோ டிஃபரன்ஸ் எடுங்க. ஏதாவது கேன்சல் ஆகுதா பாருங்க. கேன்சல் நான் வந்து இதை பண்ணலாம். 8 சார் 27 சார். வேற எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ வித்தியாசம் எடுத்தனா 40 வருதுங்க. டிஃபரன்ஸ் வந்து 40. தென் இதுல நான் டிஃபரன்ஸ் எடுத்தனா 23. இதுல நான் டிஃபரன்ஸ் எடுத்தனா 19. இதுல நான் டிஃபரன்ஸ் எடுத்தனா 14. ஸோ ஸ்மாலஸ்ட்னு கேட்குறேன். வித்தியாசம் பெருசா வர ரேஷியோ ஸ்மாலர். ஸோ என்னோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 13:53. ஸோ உங்களால பை ஆப்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா இதை கிளியரா அடிக்க முடியுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோ இஸ் தி கிரேட்டஸ்ட்? பின்வரும் விகிதங்களில் எது மிகப்பெரியது? மிகப்பெரியது டிஃபரன்ஸ் எடுக்கணும். டிஃபரன்ஸ் எடுக்கும்போது எது கம்மியா வருதோ அதுதான் உங்களோட ஆன்சர் இல்லையா? ஸோ ஏதாவது கேன்சல் ஆகுதா? கேன்சல் வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் ஆகும் இல்லையா? 4ல கூட போகாது. 16 சார் 43 அவ்வளவுதான். ஸோ டிஃபரன்ஸ் எடுங்க. டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 18 இல்லையா? டிஃபரன்ஸ் 18. டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 27. டிஃபரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா 23 + 4 27. தென் டிஃபரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா 33. ஸோ வித்தியாசம் எதுல கம்மியா இருக்கோ அதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும். கம்பேர் பண்ணும்போது வித்தியாசம் கம்மியா இருக்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் மெத்தட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கேர்ஃபுல்லா வித் சம் கொஸ்டின் நானே இருக்கிற ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு கொண்டு வந்ததால நீங்க அடிஷனலா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். அண்ட் இந்த வீடியோக்கான லாஸ்ட் கொஸ்டின். தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஸ்மாலஸ்ட் அண்ட் தி லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் அமாங்? கொடுக்கப்பட்ட பின்னங்களில் மிக சிறிய மற்றும் மிக பெரிய பின்னங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷனாவே கேட்டுட்டாங்க. ஃபிராக்ஷனாவே கேட்டது மட்டும் இல்லாம இதுல ஸ்மாலஸ்ட் எது, லார்ஜஸ்ட் எது, அதை நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு அதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ இதுல ஏதாவது கேன்சல் ஆகுதா? இதுவே கேன்சல் ஆகுது. 1:2 இல்லையா? 1/2. 4:8 இருக்கு. ஸோ 1/2 நான் எழுதிக்கலாம். அப்போ டிஃபரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுலயும் 1 வரும், அதுலயும் 1 வரும். இதுவும் 1, அதுவும் 1 வித்தியாசம். ஸோ அங்கேயே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால நீங்க இந்த கொஸ்டினை என்ன கேட்டீங்கன்னா 6/7, 4/8, 32/39, 25/27. இப்போ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணீங்கன்னா இதையும் 1:2 அப்படின்னு நீங்க அடிச்சிட்டீங்கனாலும் 1/2 அப்படின்னு நீங்க அடிச்சிட்டீங்கனாலும் இது ரெண்டுமே ஈஸியா நம்மளால டிவைட் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா 7 8s are 56, 7 5s are something அப்படியே போயிடும். தென் இது 1/2 அப்படின்னு போட்டீங்கன்னா 0.5. தென் நீங்க 0.39 0 சேர்த்துருவீங்க. 39 into 8s are பண்ணும்போது 8 3 24 plus 7 30. எஸ் 8s are.
8 something வரும். அண்ட் தென் இங்க நீங்க சால்வ் பண்ணும்போது 0.27 9 சார் வந்து பாத்தீங்கன்னா 270 minus 25. ஆமா, மைனஸ் 25 போடும்போது சம்திங் 0.915. அப்போ இங்க ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரியுதா? லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் இதுதான், 25/27. தென் ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன் இது வரும், இந்த 4/8. 4/8 இல்லைனாலும் நீங்க இதை 1/2ன்னு பார்க்கலாம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ரைட், சரியா? ஸோ இப்போதைக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. எல்சிஎம் அப்படியே வரும் 54. இது அப்படியே இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகும், இது அப்படியே இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகும். 25 × 250 minus 27 1 சார் 27. ஸோ சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா 23/4. ஸோ என்ன கேட்டிங்கன்னா எல்லா கொஸ்டினுமே நல்லாவே குவாலிட்டியா சூப்பரா இருந்துச்சு இல்லையா? ஸோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டைப் ரொம்பவே சூப்பரா இருந்தது, ஆனா நல்லாவே டைம் எடுக்கும். சில கொஸ்டின் சேலஞ்சிங்கா இருக்கும்போது இப்போ இந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஏன்னா பெரிய ஃப்ராக்ஷனும் நீங்க கண்டுபிடிக்கணும், சின்ன ஃப்ராக்ஷனும் கண்டுபிடிச்சு நீங்க டிஃபரன்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.